பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். டி மைனர். இந்த ஃப்ரண்ட்டில் காலியாக இருக்கிற இடத்த கொஞ்சம் ஃபில் பண்ணக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் இன்னும் 3 பேர் உட்காரலாம். ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். டி மைனர். ஏசையா இரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய், வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே. சேர்ந்து ஏசையா ஏசையா இரட்சகரே, சுகம் தரு என் தெய்வமே. ஏசையா வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை, முதுகு தண்டு இதயம் மூளை நரம்பு ரத்தம் வல்லமை பாய்கின்றதே. உடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. உடல் தோல் கணையம் இரைப்பை வயிறு சதையெங்கும் பாய்கின்றதே. ஏசையா ஏசையா இரட்சகரே, தெய்வமே. ஏசையா இரட்சகரே, வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகபலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. முட்டு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. முட்டு
முறுக்கு ஈரல் மூட்டு கை கால் திசுக்கள் வல்லமை பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் பாய்கின்றதே. எலும்பு நரம்புகள் சிறுநீரகங்கள் தலையெங்கும் சேர்ந்து இசையா இசையா தெய்வமே இசையா ரட்சகரே வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. கர்ப்பப்பை கட்டி காயங்கள் புண்கள் வல்லமை பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றதே. முடக்குவாதங்கள் நுரையீரல்கள் சுவாசமெங்கும் பாய்கின்றன. இசையா இசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. இசையா ரட்சகரே சுகம் இன்னொரு விஷயம் இசையா 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 ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. வல்லமையா சுகமானே வார்த்தையா சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே வல்லமையா சுகமானே வார்த்தையா சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே. வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கை செறிவாய் கமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செறிவாய் கமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானே வார்த்தையால் சுகமானே தழும்புகளால் சுகமானே தயவினால் சுகமானே. இசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. இசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. இசையா அவர் சுகம் தருகிற தெய்வம். அவர்தான் நமக்கு ரட்சகர். நம்மை விடுதலையாக்குகிற தெய்வம், நம்மளை விடுவிக்கிற தெய்வம். அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து என் ரட்சகான்னு சொல்லும் பொழுது கர்த்தர் பரிபூரண சுகத்தை பரிபூரண பலத்தை இப்பொழுது பலவீன பாண்டத்திற்குள்ளாய் தேவன் இப்பொழுது ஒரு வல்லமையை அனுப்பி உங்களை சுகமாக்கி உங்களை பலப்படுத்துகிறார். இசையா ரட்சகரே சுகம் தரும் தெய்வமே. தேங்க்யூ அப்பா. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஜீசஸ்
எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நன்றி ஆண்டவரே. இந்த 8வது மாதத்தில், இந்த முதல் வாரத்தில், இந்த ஆராதனையில் நான் நின்று திரும்பி பார்க்குறேன்ப்பா. நீங்கள் என்னை எவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்கிறீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையிலும் எனக்காக விசாலத்தை உண்டாக்கி என்னை ஆச்சரியமாய் நடத்தி வந்த பாதைகளை நான் நினச்சி உமக்கு நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் இருதயத்திலிருந்து அந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து, தெய்வத்தை நோக்கி பார்த்து சொல்லுங்கம்மா, நன்றி அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உமக்கு நன்றி சொல்ல என்கிட்ட வார்த்தை இல்லை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து அவரை நோக்கி பார்த்து துதிங்க. நாம் துதிக்கும் பொழுது தான் நமக்கு ஜெயம். நாம் துதிக்கும் பொழுது நமக்கு விடுதலை உண்டாகும். நாம் துதிக்கும் பொழுது நம் கட்டுகள் அறுக்கப்படும். நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலை மாறும். துதி ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குன்னா அந்த மனுஷன் நிச்சயம் வெற்றி அடைஞ்சிருவான். துதி இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு சாத்தியமே கிடையாதுங்க. தேவனோடு கூட இருந்து தேவனை துதிப்பதே நம்முடைய பிரதான வாஞ்சையாக இருக்குமானால் கர்த்தர் நிச்சயம் நமக்கான பாதையை கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது என்ன லெவலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவார்ன்றதே தெரியாது. நீங்கள் துதிக்க 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 தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கான வழியும் பெருகும். எல்லாமே சும்மா வராது. அவரோடு கூட இருக்கணும், அவரோடு கூட நெருங்கணும், அவரோடு கூட ஐக்கியப்படணும், அவர் கூட இணைஞ்சு இருக்கணும். அவரை நோக்கி பாருங்க, அந்த உன்னதமான தெய்வத்தை நோக்கி பாருங்க. வாயை திறந்து நீங்கள் பக்கத்தில் இவங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, அவங்க சத்தத்தை நீங்கள் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவருடைய சத்தத்தை நீங்கள் எல்லாரும் கேட்கணுன்றது தான் இந்த ஆராதனுடைய பிரதான வேலை. அவர் சத்தம்தான் உங்கள் காதுகளில் ஒலிக்கணும். அவர் பேசுவார். நான் திரும்ப சொல்கிறேன், அவர் பேசக்கூடாதபடி இருக்கிற கல்லல்ல மண்ணல்ல. அவர் ஜீவனுள்ள தேவங்க. இன்றைக்கும் மறிச்சார், இன்றைக்கும் நம்ம கூட உயிரோடு இருக்கிறாரு. அல்லேலூயா. மறிச்சார், இன்றைக்கும் நம்ம கூட உயிரோடு இருக்கிறாரு. அதை உணரணும். அதை உணர்ந்துட்டிங்கன்னா உங்கள் வாய் சும்மா இருக்காது, உங்கள் கை சும்மா இருக்காது, நீங்கள் அவரை துதிச்சுட்டே இருப்பீங்க. தாவீது சொல்கிறான்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கணுங்க. எப்பொழுதும் நீங்கள் தூங்கினாலும் அவருடைய துதி உங்கள் வாயில் இருக்கணும். நீங்கள் சாப்பிட்டாலும் வாயில் இருக்கணும். எப்பொழுதுமே அவர் துதிய நாவல இருக்கணும்னு விருப்பப்படுற தாவீதை குறித்து இன்னைக்கு அநேகர் எப்படி பேசுகிறோம்ல. தாவீதை உயர்த்தின கர்த்தர் தான் இன்றைக்கும் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் உங்களையும் உயர்த்துவார், நிச்சயம் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நல்லா இப்போ அவரை துதிச்சு பாட போகிறோம். ஆராதனை வேளையில் யாரும் சும்மா இருக்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களோடு கூட இடைப்படுவார் என்ற விசுவாசத்தில் தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்கள் யாவரும் கூட இருப்பாராக. ஹல்லேலூயா. ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல என்கிட்ட ஒரு பூரண வார்த்தை இல்லப்பா, இல்ல. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே,
உயிர் உள்ளவரை மறவே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. உணர்ந்து சொல்லுங்க. நன்றி சொல்ல வார்த்தையே இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க இப்போ. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து ஓ க்ளோரி. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்க நினைவில் வைத்தீரே உயிருள்ளவரை மறவே. உங்க நினைவில் வைத்தீரே உயிர் உள்ளவரை மறவே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல இல்ல, அத நினைக்கும் போது உயிரோ எனக்கு இல்ல. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கடந்த மாதத்தை யோசிச்சு பாருங்க. எத்தனை பாதையில சறுக்கள் இருந்தாலும், நாம விழுந்து கடந்த நிலையில இருந்தாலும், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயம். சொல்லுங்க, அந்த ஆச்சரியமான நாமத்தை உடையவரை பார்த்து. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமா. இன்னொரு விஷயம் கூட, ஆச்சரியமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. ஒளிநதியா அலைந்த என்னை கண்டீரே. எத்தனை முறை நம் பாதை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த நிலை இருக்குல்ல, அதை நினைச்சு பாருங்க. அவர் மட்டும் நம்மளை பார்க்கலன்னா இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த நிலையோட வாழ்க்கையோட நிலைமை என்னன்றதை யோசிச்சு பாருங்க. அதற்கு தான் சொல்றேங்க, அவர் ஆச்சரியமான நாமமுடையவர். அவர் ஆச்சரியப்படுத்தி படுத்தி படுத்தி உங்க எல்லாருடைய வாழ்க்கையை மேல கொண்டு வர்றது தான் அவருடைய வேலையே. அநேக கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும்படிக்கு தான் கர்த்தர் நம்ம இந்த பாதையில நடத்துறாருன்னு யோசிச்சு பார்த்து பாடுங்க. இன்னொரு விஷயம், நீங்க எல்லாரும் சேர்ந்து அதிசயமானவரே சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தார்ல. யோசிச்சு பாருங்களேன், அவர் இன்னைக்கு சுமக்கலனா நம்மளுடைய நிலை என்ன தெரியுமா? தகப்பனை போல் சுமந்தி இமை பொழுதுங்க
இமை பொழுதோ என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வி. இமை பொழுதோ என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டு. சொல்லலாம், ஆச்சரியமானவரே, ஆச்சரியம். உங்க சத்தம் கேட்கட்டுங்க. அதிசய என் வாழ்க்கையிலே நீங்க தான் ஆண்டவரே முக்கியம். என் வாழ்க்கை நடக்கிறது நீங்க செஞ்ச ஆச்சரியமான அற்புதம் ஆண்டவரே. நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே, நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நெருக்கத்தின் எல்லை நெருக்கமாய் ஆசீர்வதிப்பவரே. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் உங்க தோளுல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன இக்கட்டு வந்தாலும், அவர் தோளிலிருந்து என்னைக்குமே என்னை கீழே இறக்கி விடவே மாட்டார். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய அன்பு. அதுதான் அன்பு. ஒரு தாய் தான் பிள்ளைய கூட கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு வரேன், இல்லை நான் இதை பண்ணிட்டு வரேன், இதை நான் செஞ்சுட்டு வரேன், கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கன்னு 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் கூட ஒரு சில நேரங்களில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் எப்படி தெரியுமா? நம்மளை பாதுகாக்கிறது தான் அவருக்கு வேலையே. அவர் தூங்குறதும் இல்லை, உறங்குறதும் இல்லை, இடைவிடாமல் நம்மளை விட்டு விலகாமல் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறார். அதுதான் அந்த பாடல் வரி சொல்லுகிறது, நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே. நெருக்கமான எல்லையை யாராலையும் புரிஞ்சிக்க முடியாதுங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்போது நீங்கள் தயவு செஞ்சு என் நிலையை புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்குங்கன்னு எத்தனை பேர்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா மனுஷங்கள, நீங்களும் மனுஷங்க, நானும் மனுஷங்க, சுற்றி இருக்கிறவங்களும் மனுஷருங்க. அவங்களால அந்த நெருக்கமான எல்லைகளை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் எப்படி தெரியுமா? உங்களுடைய எண்ட் பாயிண்ட் என்னன்னு கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்போ உருவானீங்க, எப்படி உருவானீங்க, எப்படி இருக்கிறீங்க, எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி இருந்து முடியும் அப்படின்ற அந்த எண்ட் கார்டு இருக்குது பார்த்தீங்களா? அது வரைக்குமே உங்களுடைய டேட்டாவும் என் டேட்டாவும் அவர் கையில் வச்சுருப்பார். அதற்கு தான் பக்தன் அருமையாக எழுதியிருக்கிறார், நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்கள் தோளில் இறக்கி விடவே மாட்டாருங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், யார்கிட்டையும் விட்டுட்டு போயிடவே மாட்டார். அடித்தாலும் அவர் தான் அடிப்பார், அணைச்சாலும் அவர் தான் அணைப்பார். உங்களை ஒருத்தர்கிட்டையும் விட்டு கொடுத்துட்டு போயிடவே மாட்டார். எல்லாரும் முழங்கால் படியிடுங்க, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. ஆராதனையில் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கன்னு சொல்கிறது அதிகமாக வருது. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா அவர் உங்களை பார்த்துருக்கவே கூடாதுங்க. அவர் சூழ்நிலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கலாம்ல. ஏன் நமக்காக அவ்வளோ பாடுகளை ஏற்றுக்கொண்டார்? நாம் ஒரு 10 நிமிஷம் உண்மையாக ஆராதிக்க முடியல, மிகுந்த வேதனைங்க. நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஆராதனை அவர் சமூகத்துக்கு போய் சேரணும்னா நீங்கள் உண்மையாக அவர் ஆராதிக்கணும். ஏதோ இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்கன்றதுக்கோசம் ஆராதனையே இல்லை. அதனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், உண்மையாக நான் ஒரே ஒரு 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம்தான், அந்த 5 நிமிஷம் உண்மையாக ஆராதிங்க. அவரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ அப்பா. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, ஓ நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஏன் தெரியுமா நன்றி சொல்கிறீங்க?
இன்னைக்கு இந்த செய்திகளெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விபத்து, எவ்வளோ பேரழிவு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கிருபையாய் காக்கப்படுறீங்க. அதற்கு அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணுங்க. அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. தேங்க்யூ அப்பா. சொல்லுங்கள், உள்ளத்தின் ஆழத்தில் கரத்தை வச்சுக்கோங்களேன். ஆண்டவரே, உணருங்க, அந்த அநாதி அன்பை உணருங்களேன், உணருங்க. ஹல்லேலூயா. எஃப் மேடம். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க இந்த வார்த்தைய. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்டத பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். சபையை கரங்களை உயர்த்தி உம்மை அப்பானு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, அம்மானே கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பானு சத்தத்தை உயர்த்தி கருவில் என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பானு சொல்லணும். உம்மை அப்பானு கூப்பிடவா, சத்தமா உம்மை அப்பானு கூப்பிடவா, அம்மானு கூப்பிடவா, உம்மை அப்பானு கூப்பிடத்தான் ஆசை, அப்பானு கூப்பிடவா, உம்மை அம்மானு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் அப்பான்னு ஒரே சத்தமா கடைசியா உம்மை அம்மா
உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான்